பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வாக்குத்தத்த வசனமாகவே பேசி வருகிறேன். வாக்குத்தத்தம் என்பது என்ன? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்பது ஏதோ ஒரு சீட்டு அட்டையை மாதிரி வைக்கிறது இல்லை, ஒரு பிளாங்க் செக்கு. நாம் தான் அதை கேட்டு ஃபில் பண்ணிக்கணும். பிளாங்க் செக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். இதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நீங்கள் என்னைக்கு வாரீங்களோ அன்னைக்கு உங்கள் தரித்திரம் மாறணும். ஏன்னா யாக்கோபு ஒரு நாள் தன் தகப்பன் தாயை விட்டு புறப்பட்டு வந்தான். ஆதியாகமம் 28:5 பார்க்கிறோம். ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டான். கையில் ஒன்றும் கிடையாது, வெறும் கையும் கோலுமாய் வந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஆதியாகமம் 32:9-10 தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, வெறும் கையும் கோலுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், 2 பரிவாரங்களை உடையவனானேன்கிறான். ஆண்டவருக்குள்ள வந்துட்டா செழித்து இருக்கணுங்க. ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிற ஒன்னை என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு தான் அவர் தரித்திரராக இந்த பூமியிலே வந்தார். நீங்களும் உங்கள் வேதாகமத்தை ஆலயத்தில் நாட்டப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எதுவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற முடிவு உங்களுக்குள்ளே வந்துடும். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையில் எடுத்து எண்ணாகமங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கையில் எல்லாரும் எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பரிமளத்தை நம்மம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை பேசிடும் நாமம். பரிமளத்தை நம்மம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை பேசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இல்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இல்ப நாமம். என்றும் மாறிடாதாமும் நம்பினோரை என்றும் கைவிடாதாமும். நேரும் என்றும் மாறிடாதாமும் நம்பினோரை என்றும் கைவிடாதாமும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இல்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இல்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இல்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இல்ப நாமம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமும் நம்பினோரை என்றும் கைவிடலாம். வானிலும் பூமியிலும் மேலாக நாமும் வானதிவானவன் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இல்லைதான நாமம், இல்லை இல்ல நாமம், இல்வ நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இல்லைதான நாமம், இல்லை இல்ல நாமம், இல்வ நாமம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்திலுள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின, நல்ல கவனிங்க, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. சந்தன மரம். இன்னைக்கு சந்தன மரம்னா தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா சந்தனம்னாலே என்னது? மனம், வாசனை. எனக்கு அன்பானவர்களே, எந்த கடையில் போய் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லாத ஒன்று சந்தனம். இந்த சந்தன மரம் கர்த்தர் நாட்டின சந்தன மரம். நீங்களும் நானும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருந்தால் எத்தனை பேருக்கு வாசனை வீசுகிறோம், எத்தனை பேருக்கு நாட்டமாக இருக்கிறோம், எத்தனை பேர் அந்த வாசனையினால் இழுத்திருக்கிறோம், எத்தனை பேரை வாசனையை கெடுத்திருக்கிறோம், எவ்வளோ வாசனையை கொடுத்திருக்கிறோம், எவ்வளோ வாசனையை கெடுத்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சந்தன மரத்தினால தான் ஒரு காலத்தில் ரேடியோ டிவி எங்கே திருப்பினாலும் யார் ஞாபகத்துக்கு வருவா? வீரப்பன், சந்தனக்கடத்தல் வீரப்பன். அவரை மறக்க எவராலையும் முடியாது. இந்த சந்தன மரம் எல்லா இடத்துலையும் வளர்ந்துடாதுங்க. எல்லா இடத்துலையும் அது வளராது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி மூணாறு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் கூட என்ன செய்யும்? சந்தன மரங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கு பெரிய வேலி போட்டு பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? அதை வெட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதனுடைய வேலை, அதனுடைய மகத்துவம் எவ்வளவு நமக்கு தெரியாது. ஐயா, நாம் ஒரு சந்தன மரமாக நாட்டப்பட்டிருக்கிறோமா? ஏன்னா இந்த சந்தனத்தை ஒரு வேதத்தில் பல இடத்துல பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு பெண் சொல்லுகிறாள், தன் படுக்கை எப்படி வச்சிருக்கேன்னு சொல்றான். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். எனக்கு அன்பாளே, வாசனை பொருட்களில் அநேகம் உண்டு. இன்னைக்கு நம்ம ஒரு பலகாரம் செய்யறோம்னா கூட கறி மசால் பட்டை எதுக்கு போடுறோம்? அந்த பட்டை திங்கிறதுக்கா? கிடையாது, வாசனை. ஆனால் இந்த சந்தன மரத்தை குறித்து எங்கேயாவது சந்தனத்திலேருந்து பழம் வந்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கிடையாது. அந்த பூவை குறித்து ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அதை சார்ந்தவங்கள்ட்ட கேட்டால் அதனுடைய மருத்துவ குணங்களை கூட சொல்லலாம். நமக்கு தெரியாது. அதனுடைய இலைகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், நான் சந்தன மரத்தை தொட்டு பார்த்ததில்லை. சில மரங்கள்லாம் நாம் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கிறது, அதற்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அது வரைக்கும் அது ஒன்றுமே தெரியாது. உதாரணம் பாருங்கள், கேரளாவுக்கு போயிருந்தீங்கன்னா டீக் மியூசியம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. தேக்கினுடைய காட்சி சாலை ஒன்று வைத்திருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வச்சுருப்பாங்க. அந்த மரத்தை அப்படி வெட்டி சரித்து ஓரத்தில் அப்படி வச்சுருக்காங்க. அந்த மரம் 10 பேர் கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளவு வளர்ச்சி. அதில் அழகாக எழுதி வச்சுருக்காங்க, இது 1500 வருஷங்கள் கடந்த மரம் என்று. அதனால தான் நான் முதலே சொன்னேன், ஒரு மரத்தை குறித்து ஆகிய நம்பிக்கை உண்டு. எனக்கு அன்பானுள்ளே, மரம் இன்னைக்கு அநேக நம்ம சரித்திரங்களையும் படிக்கிறோம். அசோகர்கள் சாலை ஓரங்களிலே நிழல் தரும் மரங்களை வைத்தார், நாட்டினார். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள்.
எப்படி இருப்பாங்களாம்? எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எனக்கு கண்மானுடைய ஒவ்வொரு ஸ்தல விருட்சங்கள் ஒவ்வொரு கோயிலையும் நீங்கள் இருக்கிறத பார்த்துருக்கீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு கோயிலில் போய் உட்காந்துருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கும். சில இடங்களில் அரச மரம் இருக்கிறது, சில இடத்துல ஆலமரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் நாட்டின சந்தன மரம், ஏன்னா காட்டு மரங்களுக்குள் நேசர் கிச்சிலி மரம். எனக்கு கண்மாலே இந்த சந்தன மரத்தை குறித்து நாம் இதனுடைய பயன்பாடு நமக்கு தெரியாது. நாம் சந்தன மரத்தில் என்ன இருக்குமோ, சில நேரம் பணக்காரன் கொஞ்சம் காசு இருந்தால் சந்தன பெட்டியில் அடக்கம் பண்ணது கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த மரத்தினுடைய விலை எவ்வளவு, அதனுடைய மதிப்பு எவ்வளவு நமக்கு தெரியாதுங்க. நம்முடைய மதிப்பே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம யாரு? உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவனானே, மகிழ்ந்து நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவனானே, மகிழ்ந்து நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். நம்ம வேலை நமக்கு தெரியாது, நம்ம பாடும் போதுதான் நமக்கு புரியும். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிலா இங்கு எதிலா என்னோடு விரும்பதிலா, எதிலா என்னோடு விரும்பதிலா. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிலா இங்கு எதிலா என்னோடு விரும்பதிலா. காக்கையிலே கசப்புகள் வளர்த்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. காக்கையிலே கசப்புகள் வளர்த்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆவின் மேலை தேனாக மாற்றும் என் கோசம் என்னோடு, மாறாவின் மேலை தேனாக மாற்றும் என் நேசன் என்னோடு. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிலா இது எதிலா என்னோடு வருவதிலா, எதிலா இது எதிலா என்னோடு இருப்பது. நீ நானும் ஒரு பைசாக்கு வர மாட்டோம். கொஞ்ச நேரம் இருந்தா செத்தாச்சுன்னா பிரேதத்தை கூட வீட்டில் வைக்க மாட்டான். எதினால் நாம் விசேஷித்தவர்கள், தேவனோடு தேவனிடத்தில் நாட்டப்பட்டிருப்பதனால, தேவனுடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டிருப்பதனால நாம் விசேஷித்தவர்கள். இந்த சந்தன மரம் சாதாரணமாக 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம்லாம் வந்துடாது. அது வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு அதை வளர்த்தவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். இல்லாட்டி வீரப்பன் அவ்வளோ போய் காட்டுக்குள்ளே காத்து கிடந்துருப்பானா, அவ்வளோ மறைஞ்சு வாழ்ந்துருப்பானா. காட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு எனத்துக்குங்க பணம்.
எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்ய வச்சான்லாம் சொல்கிறாங்க, நான் அதை குறித்து சொல்லலை. ஆனால் அந்த சந்தன மரம் தான் அவனுடைய தொழிலாக இருந்தது. ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் நாட்டின சந்தன மரம். இந்த சந்தன மரம் முதிர்ச்சி அடைஞ்சு வளைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு வாசனை இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க. இன்றைக்கு நீயும் நான் இத்தனை வருஷம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம், நமக்குள் என்ன வாசனை இருக்கிறது? ரீசர்ச். ஏன்னா யாக்கோபு சொல்றார், ஆதியாகமம் 34 அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 34:30 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். பாருங்க, அது என்ன வாசனை? யாக்கோபுட்ட என்ன வாசனை இருந்துச்சு? அவர் ஆடு மேய்க்கிறவர். அவர் தொழில் என்னது? ஓசியா 12:12 படி ஒரு பெண்ணுக்காக என்ன செஞ்சவர்? ஆடு வருஷம். ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம், இன்னொரு பெண்ணுக்காக 7 வருஷம், கடைசியில் 6 மாதம் மாமனாட்ட போனதுக்கு 6 வருஷம். அதனால தான் கேட்குறாரு, 30 கேட்டார், நான் உமக்காக உழைச்சது இவ்வளோ நாள், இனி நான் என் குடும்பத்துக்கு எப்பயா சம்பாதிக்கிறதுங்கிறார். இந்த யாக்கோபு ஆடு மேய்க்கிறோன்ட்டு என்ன வாசனை இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி காட்டில் வேலை செய்கிறவங்க பின்னாடி ஒரு செடி வாசனை தான் இருக்கும். அவன் என்ன பவுடரும் சென்ட்டு போட்டுக்கிட்டா வராங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வாசனை உண்டு. நம்ம ஆட்கள் அந்த வாசனையெல்லாம் பார்க்க மாட்டான். சேலை கட்டுற பொண்ணுக்கு வாசனை உண்டுமா? எனக்கு அன்பானவர்களே, வாசனை என்பது என்ன? குணத்தை குறிக்கிறது. இந்த யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது யோசேப்பு அரசனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான். அவன் தான் எல்லாருக்கும் பஞ்ச காலத்தில் தானியத்தை கொடுத்து படியளக்கிற பகவானாக இருந்தவன். யார்? யோசேப்பு. அவன் அங்கேருந்து சொல்கிறான், என் தகப்பன் வீட்டை அனுப்பணும்னு. வண்டிகளை அனுப்புகிற போது யாக்கோபுக்கு பெரிய சந்தோஷம். அங்கேருந்து வந்து குடியிருக்கிறான். ஒரே ஒரு நாள் இந்த தீனாள், டயானா என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், இந்த தீனாள் ஒரே ஒரு நாள் என்ன செஞ்சால்? ஆதியாகமம் 34 அதிகாரத்திலே முதல் வசனத்தில் கொஞ்சம் வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்ப்பதற்கு டூரிஸ்ட் புறப்பட்டான். அதுவும் ஆண்களை பார்க்க போல, பெண்களை தான் பார்க்க புறப்பட்டா. வாசிங்க. அவளை ஏவியனான ஏமோரின் குமாரன் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் சயனித்து. இதுதாங்க வாசனை கெடுத்துட்டான். ஏன்னா யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பெரிது. நாம கூட பாடுறோம், யாக்கோபே நீ பேரொண்டு வா, யாக்கோபே நீ பேரொண்டு வா, கூந்து கொல்லுங்கிடுவா, ஆய்ந்து தனி தருவா, கூந்து கொல்லுங்கிடுவா, ஆய்ந்து தனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, யாக்கோபே பேரொண்டு வா, யாக்கோபே நீ பேரொண்டு வா, அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பெண்ணை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பெண்ணை அல்லவோ, மலைகளை மிதித்து நொறுக்கிடுவான், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவான், குண்டுகளை தவிடு பொடியாக்குவா, குண்டுகளை தவிடு பொடியாக்குவா, யாக்கோபே நீ பேரொண்டு வா, யாக்கோபே நீ பேரொண்டு வா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே,
இந்த யாக்கோபு லேயாளுக்கு பெற்ற ஒரே ஒரு பெண். நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். இதுதான் இவ போய் செஞ்ச தவறுனால யாக்கோபு சொல்றாரு, என் வாசனையவே கெடுத்து விட்டியலடா, என் வாசனையவே கெடுத்து விட்டியலடாங்கிறான். அது யார்கிட்ட? 2 கூட்டத்தை சொல்லியே சொல்றான். சிமியோனையும் லேவியை பார்த்து இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியர் யாரு? கடல் அருகே இருக்கிறவங்க. கானானியரையும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்து விட்டீங்களே, என்னை கலங்க பண்ணுகிறீர்களா. 2 இடத்துல யாக்கோபு கலங்கினான். ஆதியாகமத்திலே 37ஆம் அதிகாரத்தில் 33, 34 யோசேப்பு வஸ்திரத்தை பார்த்தவன துக்கத்தினால கலங்கினான். இங்கே தன் மகளால் கலங்குகிறான். இன்றைக்கு பிள்ளைகளை பெற்ற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் கலங்குறீங்களா? உங்கள் வாசனை வீசுதா அல்லது உங்கள் வாசனை கெட்டு போச்சா? எனக்கு அன்பானவர்களே, இவளை கூட்டு போனால் உடனே சேர்த்து விட்டான். ஆனால் அந்த பிள்ளைகள் இல்லை. ஆனால் வந்து கேட்டான், வரதட்சணை எவ்வளோ நாள் தாரேன் அதெல்லாம் சொன்ன. யாக்கோபுக்கு அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் ஏற்கனவே 1க்கு 2, 1 3 4 வச்சுருந்தவர். பாவத்தோட அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டார். ஆனால் பிள்ளைகளால் காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியல. இதனால் அந்த தேசத்தில் எத்தனை உயிர் பலியாச்சு, எத்தனை பேர் பட்டய கருக்கு கொலை செய்யப்பட்டார்கள். அதனால தான் லேவி யாக்கோபுக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சிமியோனை லேவியும் பார்த்து சொல்கிறான், அவருடைய கொடுமையின் கருவிங்கிறான். அவர்களும் என் ஆத்துமாவே அவர்களோடு நீ என்ன செய்யாத, இணங்காதங்கிறான், ஆசீர்வதிக்கிறான். இந்த லேவியை பார்த்து சிமியோனையும் பார்த்து ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கும் சொல்லுவேன், சந்தன மரம் இருக்கிறதுலே வாசனை உள்ளது. இன்றைக்கி எங்கே போய் கேளுங்க, சென்ட்டு வகையை எடுத்து வச்சா கூட முதல்ல என்ன செய்வான், இது சாண்டல் அப்படிமா. சந்தனம் ஏதோ நாம் நினைக்கிற பூசுறதுக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனை மருத்துவ குணத்திற்கு அது பயன்படுகிறது. இந்த சந்தன மரம் ஒரு முதிர்ச்சி அடைய எத்தனை வருஷம் ஆகும். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு எத்தனை வருஷம்? நம்முடைய பலம் 80 வருஷம், சங்கீதக்காரன் சொல்கிறபடி 70 அல்லது 80 வருஷம். இதில் எத்தனை வருஷம் ஆலயத்தில் இருக்கிறோம்? நம்முடைய வாசனை ஆலயத்தில் அநேகரை இழுத்திருக்கிறதா, வெளியே தள்ளி இருக்கிறதா? நம்முடைய வாசனை அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறதா அல்லது பின்னிட்டு பார்க்க வைத்திருக்கிறதா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன மரமாக இருக்கிறீங்க? முதலாவது உங்களுக்கு சொன்னேன், சந்தன மரம். சந்தன மரத்தை போல வாசனை வீசுகிறவங்களா இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, அநேகரை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிற வாசனை நமக்குள்ளே இருக்கா? நாமட்ட பொறுமை, சகிப்புத்தன்மை, அவருடைய சாரம் நமக்குள்ளே இருக்கா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனையோ வருஷங்கள் சொல்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுவிட்டேங்கிறோம். இன்னும் எத்தனை பேருக்குள்ள அந்த வாசனை, தெய்வீக வாசனை வீசுகிறது? நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் இந்த நிகழ்ச்சி தினம் தடையில்லாமல் வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள் வரணும்னா 5000 ரூபா செலவழிக்கணும். ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா, அது போக 4000 ரூபா அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், ஜிஎஸ்டியோட வரியோடு கட்டணும். நீங்களும் இந்த 30 நாள் இந்த நிகழ்ச்சி வருவதற்காக அவங்களுடைய ஜெபத்தில் வைங்க. அன்றைக்கெல்லாம் அவர் அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கெல்லாம் ஆசையா, என்னை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா 10 நாளைக்கு தாங்குவேண்ணா. நான் சொன்ன இந்த எண்ணத்துக்காகவே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. யூத ஜனத்துக்கு சகாயம் ரட்சிப்பு வேறு எங்கேருந்தா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது போதும்னு. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். எங்கள் ஆலயத்தில் எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பாருங்கள். எங்கள் ஆலயத்தில் பூரா பார்வை இழந்த மக்கள், கால் கை நடக்க முடியாத மக்கள், ஏழை விதவை தாய்மார்கள், இப்போ கூட பார்வையற்ற பெண்கள் தங்குறதுக்காக ஒரு அறை கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. ஏன்னா பார்வை இழந்துட்டா
நல்லா கண்ணு இருக்கும்போதே வயதான காலத்தில் கிளவின்னு ஓரம் கட்டிடுறாங்க. பார்வையற்ற மக்களை பெண்களை எப்படி வச்சுருப்பாங்க? இவர்களுக்காக ஒரு அறை கட்டி வருகிற ஒரு 800 சதுரடியில் எனக்கு கட்டணும்னு ஆசை. ஏன்னா அவங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். உள்ளேயே வெஸ்டர்ன்லேருந்து எல்லா பாத்ரூம் வசதிகளும் வச்சு உள்ளே கட்டணும்னு ஆசை. ஏன் ஆசைப்பட்டது எத்தனையோ ஆண்டவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார், இதையும் நிறைவேற்றுவார். ஏன்னா நான் கடந்து போகலாம், அது என்றைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றி கொண்டிருக்கும். ஒருவேளை நீங்களும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உணர்வுள்ளவர்களாக இருந்தால் தன்னை விட கீழானவர்களுக்காக உங்கள் கையை திறக்கும்படி கர்த்தர் ஏவினால் 1 சதுரடி 2 சதுரடி 3 சதுரடி 10 சதுரடி ஏன் ஒரு 100 சதுரடி கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம். இந்த வாரம் கூட டாக்டர் சாம் சதீஷ் என்பவர் தன்னுடைய தம்பி சேர்ந்து 35 வருஷம் ஆச்சான். அவருடைய நினைவினாலே இன்றைக்கு கூட இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களுக்கும் சாப்பாடு விடுங்கன்னார். இப்படிப்பட்ட நினைவு நாட்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்வது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை அக்கௌண்ட்டில் வைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனி நம்பர் இருக்குது, தர்றேன். அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது தாராளமாய் அதற்குரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆவியோடு சொல்லுவோம். ஐயா, பரிமள தைலம், இயேசுவின் நாமத்திற்கு ஒரு பேர் பரிமள தைலம். அது பாரெங்கும் வாசனை வீசியது. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் அந்த தைலத்தை உடைத்து ஊற்றிய போது அந்த இடமே கமழ்ந்ததாம். இன்றைக்கு நம்முடைய வாசனை எப்படி இருக்கிறது? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, நாங்கள் ஆலயத்திற்கு வந்து தேவனால் நாட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகள் போய்விட்டது. இதில் எங்களுடைய எண்ணம் மாறி இருக்கா, சிந்தை மாறி இருக்கா, செயல் மாறி இருக்கா, எங்கள் பேச்சு மாறி இருக்கா, எங்களுடைய காரியங்கள் மாறி இருக்கா? எங்களை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. நோயினாலும் பலவித கடன் பாரத்தினாலும் கண்ணீரினாலும் வியாதியின் படுக்கையிலே கலங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷனை இழந்திருக்கிற அன்பு சகோதரிக்காய், மனைவி இழந்திருக்கிற அன்பு சகோதரனுக்காய், தாயை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காய், வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மாறட்டும். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.